டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பரீட்சையை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க. இப்போ இதில் ஒரு குயிக் ரிவிஷனாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒன்லைனராக சுரேஷ் அகாடமிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்லைனர் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் யூனிட்டு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். இதில் அதாவது பேரண்டத்தின் இயல்பு. இப்போ இதில் மொதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கெப்லர் செகண்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ். கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் இரண்டாம் விதி டேஸ் எனவும் அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா, சமபரப்பு விதி. இப்போ ரெண்டாவது விதிக்கு பேர் சமபரப்பு விதி. சரி, கெப்லர்ன்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 விதி சொல்லியிருக்காரு. முதல் விதிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ஆர்பிட்ஸ் அல்லது லா ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாதை விதி. சுற்றுப்பாதை விதி. இப்போ எப்படி சுற்றி வருதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, சூரியனை மையமாக வச்சு கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இதுதான் முதல் விதி. அப்போ ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு பேர் சுற்றுப்பாதை விதி. சரிங்களா? லா ஆஃப் எலிப்சஸ் ஆர் லா ஆஃப் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது விதி இங்கே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கெப்லரின் இரண்டாம் விதி என்ன அப்படின்னா லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா. அடுத்தது மூணாவது விதிக்கு என்ன பேர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுக்கால விதி. சுற்றுக்கால விதி. லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்றாரு. லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்கொயர்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப். சரிங்களா? இப்போ சுற்றுக்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட இருமடி சுற்றுப்பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்பிட்டில் இந்த ஆர்பிட்டோட ரேடியஸ். சரிங்களா? இதோட கியூப் வேல்யூக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ டி ஸ்கொயர்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுக்கால விதி. சரி, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். இஃப் த எர்த் ரொட்டேட்ஸ் 17 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் இட்ஸ் நார்மல் ஸ்பீட் தென் த எர்த் வில் மேக் த ரொட்டேஷன் இன். பூமி தற்போது சுற்றுவதை விட 17 மடங்கு விரைவாக சுற்றி வருகையில் பூமி ஒரு சுழற்சியினை முடிக்க ஆகும் கால நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகம் எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 முறை. அப்போ வேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், தொலைவு டிவைடட் பை காலம். இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 2πr. சரி, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு டிவைடட் பை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னா 24 டைம்ஸ் எடுத்துக்கிறது. தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12. அப்போ வேகம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr டிவைடட் பை 12. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் கேட்டிருக்காங்க. நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியும், πr டிவைடட் பை 12. டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2πr டிவைடட் பை இங்கே πr டிவைடட் பை 12. இந்த ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 17 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ πr கேன்சல் ஆயிடுது. இந்த கீழே இருக்க 12 மேலே போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிடுது. அப்போ 24 டிவைடட் பை 17 வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.412. சரிங்களா? அப்போ 17 முறை அதிகரிச்சிச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ நேரத்தில் சுற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.412. சரி, அடுத்து மூணாவது கொஸ்டின். கெப்லர் லா ஆஃப் ஏரியா இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப். கெப்லரின் பரப்பு விதியானது டேஸ் அலையின்மை விதியின்படி அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம்னால ஏற்படுது. சரிங்களா? அப்போ கெப்லர் விதியானது கோண உந்தம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக கெப்லரோட ரெண்டாவது விதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சூரியன் இங்கே இருக்குது, இப்படி சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பரப்பு கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமு ஈக்குவல்னு சொல்கிறாரு. அப்போ சமகால இடைவெளியில் சம பரப்பை கடக்கும் அப்படின்றதா என்ன அப்படின்னா செகண்ட் லா. இப்போ இதில் ஆங்குலர் மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண உந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண உந்த அழிவின்மை விதியே என்ன அப்படின்னா கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற உந்தமும், அதாவது மோதலுக்கு முன்னுள்ள உந்தமும் மோதலுக்கு பின்னுள்ள உந்தமும் சமம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உந்த அழிவின்மை விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய
கால அளவும் இங்கே இருக்கக்கூடிய கால அளவும் சமம். அதே மாதிரி பரப்பும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்கும். இதுதான் 3வது கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின். சூப்பர் நோவா இஸ் அ மேசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆஃப். சூப்பர் நோவா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டையிங் ஸ்டார். சரியா, இறக்கும் நட்சத்திரங்கள் வெடிப்புனால உருவாகிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நோவா. சரியா, சூப்பர் நோவா. சரி, அடுத்தது 5வது கொஸ்டின். when the moon is at the closest point perigee of its orbit to earth, it looks bigger and brighter when we see it farthest point apogee from earth is called. பௌர்ணமி நிலவின் சுற்றுவட்ட பாதை பூமிக்கு மிக அருகில் இருக்கும் பொழுது மிகவும் பெரிதாகவும் அதிக ஒளி உடையதாகவும் தெரிகிறது. இதை பூமியின் மிக தொலைவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தெரிவதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சூப்பர் மூன். சரிங்களா, சூப்பர் மூன். அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி எப்படி சூரியனை மையமாக வச்சு சுற்றி வருதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிலவு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தை மையமாக வச்சு பூமியை மையமாக வச்சு சுற்றி வந்துட்டு இருக்கு. துணைக்கோள்கள் எர்த்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பூமியின் துணைக்கோள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலா. இது சுற்றி வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல அதிகபட்ச தொலைவு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போஜி அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் இருக்க தொலைவு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிஜி. இப்போ முழு நிலவு தெரியிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபுல் மூன் டே, பௌர்ணமின்னு சொல்கிறோம். நிலவு தெரியல அப்படின்னா டார்க் மூன் டே, அமாவாசைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபுல் மூன் டேவை நம்ம எர்த்தில் இருக்கிறதுலே தொலைவில் இருந்து பார்க்குறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் மூன். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சன் ஸ்பாட்ஸ் அக்கர் ஆஃப்டர் எவ்ரி. ஒவ்வொரு 11 வருடங்களுக்கும் இடையில என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய புள்ளிகள் உருவாகும். சூரிய ஒளிக்கதிரில் தெரியக்கூடிய கருமை நிற புள்ளிக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரான்ஹோபர் வரிகள்னு அர்த்தம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சன் ஸ்பாட்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதா, பிளாக் ஸ்பாட் கேட்கல, சன் ஸ்பாட் கேட்டிருக்காங்க. சன் ஸ்பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 11 வருஷத்துக்கும் ஒரு தடவை வரும். அடுத்தது விச் ஸ்டார் இஸ் நியரஸ்ட் டு த எர்த் நெக்ஸ்ட் டு சன். யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்ச்சுரி. சரிங்களா, அடுத்து ஹூ ப்ரொபோன்ட் த ஜியோசென்ட்ரிக் மாடல். புவி மைய மாதிரியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாலமி. அடுத்தது இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த சன் வேர் பி டபுள்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ இயர் வுட் பி. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 2 மடங்கு ஆனால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்களாக மாறும்? இப்போ ஓராண்டு என்பது 365.25 நாட்கள். சரிங்களா, 65 நாட்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் சப்போஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த சன் டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி